வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? வாங்க சார். நல்லா இருக்கீங்களா? ஷூட்டிங் பாத்தீங்களா? ஷூட்டிங் பாக்குறதுக்கு போர் அடிக்கும். படத்துல பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கும். தண்ணி வராம இருக்கு. அது என்ன நீங்க பாருங்க. பாத்ரூம் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது என்னன்னு பாத்து புரியுதா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? என்ன வேணும் பாருங்க. தண்ணி என்ன ஓப்பன் பண்ணி தரணும். ஒரு அறிவு இருக்கு. ஓப்பன் பண்ணி இது இல்லாம தண்ணி ஆள் வைப்பாங்க. ஒரு தண்ணி கூட ஒரு ஓப்பன் பண்ணி தருங்க. என்ன சினிமா வேலை அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் அசிங்கமா பார்க்கக்கூடாது. வேலைக்கு வந்தா எல்லாமே செஞ்சுதான் ஆகும். ஓ, உங்க வீட்டுக்காரு என் கால தொலைக்கிறது உங்களுக்கு அசிங்கமா இருக்கா? இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். நேற்று உங்க வீட்டுக்கு வரும்போது எல்லா வேலையும் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அது உங்களுக்கு அசிங்கமா இருக்கு சார்? என் வீட்டுக்காரு என் வீட்டுல வேலை செய்யறது கூட ஏத்துக்கலாம் சார். ஆனா உங்க கால தொலைக்கிறது எப்படி சார் என்னால ஏத்துக்க முடியும்? அதெல்லாம் ரொம்ப தப்பு சார். வேலைன்னா அப்படித்தான் இருக்கும். நீங்க சும்மா இருங்கப்பா. சார் வீட்டுல நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு கூட அசிங்கம் பண்ணா பரவாயில்ல. நாளாக ஒரு நம்பர் வீட்டுக்கு புதுசா வர ஏன் முன்னாடியே வெட்டி பையன் வேலை இல்லாதவன் வேலைக்காரமா நடத்துறீங்க. அது உங்களுக்கு அசிங்கமா தெரியும். உண்மையே சொன்னீங்க ஐயா. எதுவும் வேலைக்கே போக மாட்டேங்க. அப்படியா? அவர் எழுதுற ஸ்கிரிப்டை எனக்கு நீங்க படிச்சு பாருங்க. இல்ல அவர் மேடையில் நடிச்சாலும் பாருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் செய்ய தெரியாத ஒரு வெற்றி முண்டமா அவர் பாக்குறீங்க. அப்படிதானே? உங்க வீட்டுக்காரர் எந்த வேலைக்கும் போல தேவையில்லாம கதை எடுத்துட்டு இருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையுமே செய்யல. அதானே ஜானி? இவருடைய அருமை இந்த ரெண்டு பேருக்கும் தெரியாது. இன்னைக்கு ஒரு மகா நடிகரா துருவா நீங்க எல்லாருமே பாக்குறீங்க. இந்த துரியோதனை காக்கக்கூடிய கர்ணன், இந்த கண்ணன்றது யாருக்குமே தெரியாது. ஆமா ஆமா. அன்னைக்கு உன்னை பார்க்கறதுக்காக வந்தவன் இவன். அன்னைக்கு உன்னை பார்க்காம லங்கேஷோட ஆடிஷன் அவன் கலந்துருந்தானாக்கா எனக்கு முன்னால இவனுக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க மகா நடிகர். மகா நடிகர் நாய் இதோ வீட்டுக்காரர் கண்ணன் தான் வரும். கண்ணன் எல்லாரும் கர்ணனை பெருசா சொல்லுவாங்க. ஏன் கர்ணனை நட்புக்கு உதாரணம். ஆனா உண்மையில கர்ணன் ஒருத்தன் இல்லைன்னா துரியோதனே இல்லை. அப்படிதான் என்ன காணக்கூடிய கவசமா அவனை தேடாத விதை, அவனை பார்க்காத நாள் கடைசியா இங்க இருக்கு தேடி கண்டுபிடிச்சு. இது எல்லாமே உங்ககிட்ட சொல்லி அதுக்காக வேலைக்கு ஒரு ஆள் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீயும் உங்க அப்பாவும் பார்க்கணும்னு ஆசைப்படுற. அதுதான் சார் ஸ்கிரிப்ட படிச்சீங்களா? ஸ்கிரிப்ட் படிச்சாச்சு சார். அருமையான ஸ்கிரிப்ட் அற்புதமா வந்திருக்கு.
நல்லா இருக்கேன். நீங்க என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்கல்ல, உங்களுடைய அடுத்த படத்துடைய டைரக்டர் யார்? அது வேற யாரும் இல்லை. நீங்க ப்ரெஸ் மீட் வச்சு இதோ சொன்னதாக சொல்லியிருக்கீங்க சார். என்னுடைய அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறது கண்டிப்பாக இல்லை சார். அப்படிதான் இருக்கா சார்? இந்த படம் எப்போ எடுத்தாலும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் சார். நிச்சயமா. இப்ப வெறும் இயக்குனர் மட்டும் இல்லை, என்னுடைய நண்பர். நீங்க ஒரு பிரஸ் மீட் வச்சு அறிவிச்சாங்க சார். கண்டிப்பா அதுக்கான எல்லா வேலையும் செய்யும். நல்லது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சார். ஸ்கிரிப்ட் நல்லா படிச்சானே, ரொம்ப அருமையாக இருக்கு. அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கு சார். ஐயா சம்பளம் இல்லையா? சம்பளம் தானே, நான் சம்பாதிக்கிறது எல்லாமே என் நண்பனுக்கு தான். அப்படி இருக்கும்போது கிளி உங்க மாப்பிள்ள இயக்குனராயிட்டாரு, அவரு கேட்கக்கூடிய பணத்தை தர நான் தயாரா இருக்கேன். கோடீஸ்வரன் 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 என் மருமே கோடீஸ்வரன் மருமகளே. அப்போ நான் இயக்குனர்ல மருமகளே டேய் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்பா. அசிஸ்டன்ட் தானே, நல்லா நடிக்கிறேன் சார். இவரே அசிஸ்டன்டா வச்சுக்கிறேன். புரியுதா? நல்லா நடிக்கிறேன் சார். எல்லா வேலையும் செய்யணும். புரியுதா? மருமகளே ஆ? புரியுது. என் தலையை சீவி விடுங்க. மருமகளே மருமகளே டேய் அந்த துரு டைரக்டர் சொல்றது எல்லாத்தையும் கேட்பல. என்னங்க நீங்க டைரக்டர் ஆயிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்க சொல்றது எல்லாமே நான் கேட்கறதே வேணும். அந்த டைரக்டர் கூட அப்புறம் நம்ம ஸ்கிரிப்ட்ல நீ நடிக்கும் போது லங்கேஸ்வரன் ஸ்கிரிப்ட் மாதிரி ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணக்கூடாது. நீங்க நான் என்ன சொல்றேன்னா அதை பண்ணணும். அப்படியே கட்டி நடுவது துடிக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்களோ அதைத்தான் சரிங்க பண்ணிட்டு இருக்கேன். ரைட். அடுத்த படம் நம்மளோட படம் நலம் தரும் நாடு. நலம் தரும் நாடு. நாரது. நலம் தரும் நாடகர் அடுத்த படம். நன்றி.